நீங்க இதுல ஏமாந்துட்டீங்க. இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். இப்போ என்னோட ப்ரூஃபை வச்சு நண்பர் வந்து பணம் வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு கால் வந்துட்டு இருந்துச்சுங்க. என்ன சொல்றான்? அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இல்லை, நான் இந்த மாதிரி எதுக்குமே நான் சைன் பண்ணவும் இல்லை, நான் இது என்னோட ப்ரூஃபெல்லாம் இல்லை அப்படி கேட்டுக்க. இன்னும் அவங்க ஆதார் டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக சொல்கிறாங்க, என்னோட ப்ரூஃபெல்லாம் சொல்கிறாங்க, ஃபோன்லேயே கரெக்டாக சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படியா நடக்கும்? என்ன அப்படி கேட்டுட்டே? இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே நம்ம சொந்த பந்தத்தில் அக்கா தங்கச்சி மாமா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே கூப்பிட்றாங்க. நம்ம ஆமா, நீ பெரிய ஜமீன்தாரு, மொபைல் இருந்து கூப்பிட்றாங்கன்னு வச்சுங்களேன். கூப்பிட்டு இந்த மாதிரி பணத்தை வாங்கினாரு, கட்ட மாட்டிக்கிட்டாரு. என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து. நண்பர் தான் வாங்கியிருந்தாரு. நண்பர் வந்து சென்னை போயிட்டாருங்க. அந்த நண்பர் யாரு? கரெக்டா கேட்டுவிட்டா. ஆப்போசிட் உட்காந்துருக்கா சார், கண்ணன். இவரு தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். கிரெடிட் கார்டு நான் என்னிடத்துல என் பேர்ல நான் வாங்கிட்டேன் சார். சரி. வாங்கிட்டு அங்கே க்ளோஸ் பண்ண சொன்னாங்க. செட்டில்மெண்ட் வைஸ் கொரோனா டைம்ல க்ளோஸ் பண்ணிட்டோம் சார். நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்னும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. நேரா பேங்க்குக்கு போயிட வேண்டியதானே? அதான் பாயிண்ட். இல்லை சார், நான் போயிட்டு எப்படி நான் முறையிட முடியும்? பேங்க்ல போய் கேட்டால் பேங்க்ல இது செட்டில்மெண்ட் வந்து வெளியில் ப்ரைவேட்டில் தான் கொடுத்துருக்கோம், அவங்க தான் பார்ப்பாங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்கிற கதையா? ஏன் நடக்காது? சரி, 5 ரூபாய்க்கு வாங்கினதுக்கு இது எவ்வளோ வட்டி போடாட்டின்னு ஒரு 30 ரூபாயை வாங்கி நானும் பேசி முடிச்சிட்டேங்க. என்னய்யா இவ்வளவு அப்பாவியா இருக்கிற? ஆமாப்பா. கௌரவத்துக்கு பயந்து காசு கொடுக்க காசு ஒரு 30,000 ரூபா கொடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ஃபோன் கால் வருதுங்க. ஆமா, நீ பெரிய ஜமீன்தாரு. திரும்ப கூப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேங்க்ல இருந்து கூப்பிட்ற சார் பணம் கட்டணும். எப்போ போனோம் தான்ப்பா கொடுத்துட்டேன். சொல்லவே இல்லை சார், அது வந்து யாரும் தெரியாது சார், அது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்படியா? என்னத்த அப்படியா?